சலங்கை சலசலக்க அம்மா என் கட்டாழாகி அம்மா பாதத்தில் சலங்கைக்கும் ஜனநாடுகிறார் ஆடுகிறார். தாயார் பார்வதி ஆடுகின்றார். ரெண்டு பேருக்கு ஆட்டம்னா எப்படி போயிட்டு இருக்கு? சரியா போயிட்டு ஓட்டி சரியா போயிட்டு இருக்கு. ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்தா அம்மா என்ன பண்றாங்க? என்ன இடையை நெளித்து வளைத்து அந்த பெண்ணுக்கே உரிய பாவத்தோடு அம்மா என்ன பண்றாங்க? என்ன அவ இடையை நெளித்து மண்ணோ ஈஸ்வரியும் ஆடுகின்றார். அசந்தாடும் கொடியை போலே ஓ அம்மா ஆதிசக்தி ஆடுகின்றார். சிவபெருமான் அப்படியே மதிமை நிற்கின்றார். என்ன பெண்கள் ஆடுவது போல் ஆண்கள் ஆட முடியுமா? முடியவே முடியாது. பார்த்தாக தேவர்கள் எல்லாம் ஆகா அம்பாள் அற்புதமாக ஆடுகின்றார். ஆமாம் ஆமாம் அம்பாள் ஜெயிக்க போறாங்கன்னு பேசுகிறாங்க. அம்பாள் வந்து போச்சு போவோம். யாருக்கு? சிவபெருமானுக்கு. சிவபெருமான் ருப்பில தண்டமாக அடிக்க வராரா? ருப்பில தண்டமாக அடிக்க வராரா? ருப்பில தண்டமாக அடிக்க வராரா? ருப்பில தண்டமாக அடிக்க வராரா? ருப்பில வெண்கிட்ட ஓடி வராரா? ருப்பில வெண்கிட்ட ஓடி வராரா? ருப்பில வெண்கிட்ட ஓடி வராரா? சிவபெருமானுடைய காதில இருந்து குண்டலமாகப்பட்டது கழண்டு மேடையில் விழுந்தது. வார சபையிலே பொற்சபையிலே மேடையிலே விழுந்துவிட்டது. ஆமாம் பார்த்தார் பகவான் நாராயணன். போட்டி சக்திக்கும் சிவனுக்கும் அல்ல, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு பெண் வெற்றி பெற்று ஆண் தோற்றுவிட்டால் என்ன ஆவது? அப்படி என்று கபட நாடக சூஸ்திரதாரியான கண்ண பரமாத்மா மற்றநாள் கஞ்சாட செய்கின்றார். கீழே விழுந்த குண்டலத்தை குனிந்து எடுக்காதே, ஆடிக்கொண்டே உன்னுடைய பாதத்தினால் பட்டு எடுத்து காதிலே மாட்டு. கால் தூக்க முடியாமல் வெட்கி தலை குனிந்து வேதனையிட்டு தோல்வியை தழுவிடுவா சக்தி. அப்படி என்று சொன்னார். யாரை காட்டி உடனே என்ன செய்கின்றார்? பாதத்தாலே பட்டு எல்லோ கால் தூக்கி ஆடி ஒரு கால் ஊன்றி ஒரு கால் தூக்கி நடராஜ பெருமானாகப்பட்டார். கால் தூக்கி ஆடுகின்றார். ஆடி காதிலே குண்டலத்தை மாட்டிவிட்டார். என் தாயாகப்பட்டவள் ஏ ஈசா சர்வேசா ஏமாற்றுக்காரே, இந்த ஆண்களே இப்படித்தான், ஆண்களே இப்படித்தான். நானும் ஆடி போட்டி போட்டியாக இருக்க வேண்டும். எப்படி போட்டி போட்டியாக இருக்க வேண்டும்? பார சபையிலே ஒரு ஆண்மகன் நீ காத்துக்கு ஆடிவிட்டாய். ஒரு பெண்ணால் காத்துக்கு ஆட முடியுமா? ஆட முடியும். எப்படி? எப்படி? சுடிதார் போடுதான் காத்துக்கு ஆடலாம். சுடிதார்லாம் எப்போ வந்தது? எப்ப இவங்க ஆடினாங்க? இதோ உன்னை வெற்றி பெறுவேன், உன்னை வென்று காட்டுவேன். எப்படி தெரியுமா? எப்படி?
ரவச்சலை என்று சொல்லக்கூடிய ஆமாம் பரதநாட்டிய உடை அணிந்து வந்து ஆமாம் நானும் முன்போல் ஆடுகின்றேன் தானே ஆமாம் அம்மா மேலே விட்டு கீழே இறங்கிவிட்டார் ஓடக்கூடிய சக்தியை பிடித்தார்கள் என்ன சொல்ல பிடிக்கிறாங்க என்ன சக்தி தோற்று விட்டால் ஆமாம் சிவன் ஜெயித்து விட்டார் தோற்று பயந்து வெக்கத்தை தலைகுனிந்து ஆமாம் தோல்வியை தாங்க முடியாமல் அவமானப்பட்டு ஓடுகின்றார் இந்த வார்த்தையை காதிலே கேட்டவுடனே என் தாயாகப்பட்டவள் என்ன உருவெடுக்காங்க இவ காலியாக வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.